அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய மாதிரி வினாத்தாள், அதாவது சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வரக்கூடிய மாதிரி வினாத்தாளை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன் த மார்க்கெட் இண்டிகேட்? அதாவது சந்தையில் நிறுவன முதலீட்டாளர்களின் இருப்பு எதை குறிக்கிறது? ஸோ வாட் டஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன் த மார்க்கெட் இண்டிகேட்? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டெபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், ஹையர் வாலட்டிலிட்டி இன் த மார்க்கெட், கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெடியூஸ்டு மார்க்கெட் ஆக்டிவிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வைட்டல் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் as they provide large amounts of capital, help maintain market efficiency and contribute to overall market stability through their specialized knowledge and risk management capabilities. ஸோ அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து ஓவரால் மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டி வந்து மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியை வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் த ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. த ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் due to the presence of institutional investors. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மெயினாக வந்து அவங்களுடைய அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓவரால் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதை பார்க்கும்போது த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் த இன்வால்மெண்ட் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? அதாவது சில்லறை முதலீட்டாளர்களின் ஈடுபாடு பத்திரச்சந்தையை எவ்வாறு பாதிக்கிறது? ஸோ சில்லறை முதலீட்டாளர்களின் ஈடுபாடு பத்திரச்சந்தையை எவ்வாறு பாதிக்கிறதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ரீசஸ் மார்க்கெட் டெப்த் அண்ட் லிக்விடிட்டி, ரெடியூசஸ் மார்க்கெட் ஆக்டிவிட்டி, இன்க்ரீசஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல், டிக்ரீசஸ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில், so reduction in the retail investors in the financial market leads to decrease in liquidity as well as increase in the, அதாவது significantly இது வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய ப்ரெசன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரிடக்ஷன் இன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட்ஸ் போத் மார்க்கெட் லிக்விடிட்டி அண்ட் ப்ரைஸ் எஃபிஷியன்சி. ஸோ பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகம் ஆகும்போது தான் இந்த மார்க்கெட்டோட டெப்த்தும் லிக்விடிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் மார்க்கெட் டெப்த் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய இன்வால்மெண்ட் வந்து அதில் அதிகம் தேவை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956? அது வந்து நமக்கு தெரியும். இட் ப்ரொவைட்ஸ் எ லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், why is it important for securities to be listed on the stock exchange? அதாவது பத்திரங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுவது ஏன் முக்கியம்? ஸோ செக்யூரிட்டிஸை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து, இட் என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் லிக்விடிட்டி இன் ட்ரேடிங். செகண்ட் ஆப்ஷன், இட் ரெடியூசஸ் த வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ். தேர்ட் ஆப்ஷன், இட் ப்ரொவைட் ஃப்ரீ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஃபோர்த் ஆப்ஷன், இட் என்ஷூர்ஸ் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிக்விடிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அடுத்தது மார்க்கெட்டபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், ரைஸ் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் அடுத்ததாக வருது. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லிக்விடிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் ட்ரேடிங் அப்படின்னு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் லிக்விடிட்டி இன் ட்ரேடிங். ஸோ அப்போ நம்ம படிக்கும்போது அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம தரவை படிச்சிட்டேன்னா அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது அதில் வந்து அந்த அட்வான்டேஜஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இட் என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் லிக்விடிட்டி இன் ட்ரேடிங். அப்போ அதை படிச்சிட்டேன்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்த இந்தியன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? அதாவது இந்திய பத்திரச்சந்தையில் வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்களின் செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து, டு பிரிங் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ் மார்க்கெட் லிக்விடிட்டி, to regulate the stock exchange, to provide financial advice, to issue new securities. ஸோ இது பார்க்கும்போது
இந்த ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை ரீட் பண்ணும்போது அதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எஃபிஐ, தட் இஸ் first advantage increased access to capital, second one improved liquidity, third one diversification, access to new market, flexibility. இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் சம் அட்வான்டேஜஸ் வந்து எஃபிஐக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்ப்ரூவ்டு லிக்விடிட்டி. ஸோ இம்ப்ரூவ்டு லிக்விடிட்டின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஆப்ஷனை பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து டு பிரிங் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ் மார்க்கெட் லிக்விடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next one, why are participatory notes used by overseas investors? So definition பார்த்தீங்கன்னா P notes-க்கு foreign investors indirectly invest in the stock market without registering with the market regulator. அதான் வந்து நமக்கு வந்து டெஃபினிஷன்ஸில் கொடுத்துருக்கிறது. P note-ஓட டெஃபினிஷன் என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்டைரக்ட்லி இன்வெஸ்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட் வித்தவுட் ரெஜிஸ்டரிங் வித் த மார்க்கெட் ரெகுலேட்டர். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா டு இன்வெஸ்ட் இன் இந்தியன் செக்யூரிட்டிஸ் வித்தவுட் ரெஜிஸ்டரிங் வித் த செபி தான் வந்து மார்க்கெட் ரெகுலேட்டர். ஸோ பி நோட்ஸ் வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்தியன் செக்யூரிட்டிஸில் வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணாமலே அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் வந்து பி நோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் இன் ட்ரேடிங்? மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் help investors to buy securities of their choice without paying to full amount of money. ஸோ நிறைய வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்க்கும்போது ஏன் பிகாஸ் வி ஆர் மேட்சிங் வித் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறத மேட்ச் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஹெல்ப் இன்வெஸ்டர்ஸ் டு பை செக்யூரிட்டிஸ் ஆஃப் த சாய்ஸ் வித்தவுட் பேயிங் த ஃபுல் அமௌண்ட். ஸோ வித்தவுட் பேயிங் த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து அதில் மேனேஜ் ஆகுது. ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி அதில் வருது. ஒரு இன்சூரன்ஸ் இந்த என்ஷூர் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் செகண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் வராது, ஃபினான்ஷியல் அட்வைஸ் கண்டிப்பாக வராது, டு என்ஷூர் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷனும் வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ட்ரேடிங் இன் அன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்டில் உள்ள ட்ரேட் பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல பெனிஃபிட்ஸில் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ த டிரான்ஸ்பரன்சி இஸ் ஒன் பெனிஃபிட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட். ஸோ அதை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் ப்ரொவைட் அ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரெகுலேட்டட் என்விரான்மெண்ட் ஃபார் ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபினான்ஷியல் அட்வைஸ், கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன், இன்க்ரீசஸ் த வேல்யூ ஆஃப், ஸோ அதெல்லாம் வராது. ஸோ வைல் சீயிங் த பிரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃப் இடி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் தேர் அட்வான்டேஜஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அன் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்? ஸோ எஃபிஓ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா எஃபிஓ இஸ் எ வே பை விச் கம்பெனிஸ் ஆல்ரெடி லிஸ்டட் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ ஷேர்ஸ் டு த பப்ளிக். ஸோ அது வந்து அதை பார்க்கும்போது இந்த டெஃபினேஷன்லேயே அந்த ஆன்சர் வந்துடுது. வென் அன் ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி மேக்ஸ் எய்தர் எ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் அன் ஆஃபர் ஃபார் சேல் டு த பப்ளிக். ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனியில் உள்ள செக்யூரிட்டிஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.